அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானால் உச்சகட்ட ஊடக வறட்சி, சீமானிடம் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைத்த புதிய தலைமுறை மற்றும் பல ஊடகங்கள். எந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இது என்னடா ஊடக வறட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த வறட்சி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருளுடைய ஒரு உச்சகட்ட பற்றாக்குறையின் காரணமாக தான் இந்த வறட்சி வருது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு தற்போது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யாம கர்நாடகால இருந்து தண்ணி வராம விவசாயத்தில் ஒரு பெரிய வறட்சியை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையே தான் பார்த்தீங்கன்னா ஊடகங்களும் சீமானால ஒரு பெரிய ஊடக வறட்சியை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கு. 2010 கட்சி ஆரம்பிச்சு அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே எல்லா பிரச்சனைக்குமே முதல் ஆளாக குரல் கொடுத்து ஊடகத்தை சந்திச்சு யார் மேல தப்பு, யாரு என்ன பண்ணணும், அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்னென்ன பூர்த்திகளை பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே முறையிடக்கூடிய ஒரு நபராகவும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு மீடியேட்டராக தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. இதனால ஊடகங்கள் பெரிதளவுல கல்ல கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 26 தேர்தலுக்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இனிமே இந்த ஊடகம் என் பக்கம் வரவே வராதீங்க அப்படின்றதுல ரொம்பவே திட்டவட்டமாக தெரிவிச்ச பிறகு அவங்களுடைய நிர்வாகிகள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமே எங்க அண்ணன் எந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் தர மாட்டாரு, எந்த ஊடகத்திற்கும் வந்து நேர்காணல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாகவும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனுடைய விளைவாக தான் தற்போது எல்லா ஊடகங்களுமே விஜய் அவர்கள் வீட்டில இருந்து ஆபீஸ் கிளம்பிட்டாரு, ஆபீஸ்ல இருந்து மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக விஜய் சுத்தி மட்டுமே இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா சீமானால மட்டும்தான் முடியும் அப்படின்ற காரணத்தினால புதிய தலைமுறை, நியூஸ் 7 இது போன்ற முன்னணி ஊடகங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சீமானவர்களிடம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நேர்காணல் கொடுங்க, செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுங்க, ஊடக வறட்சி பெரிதளவுல மாறிட்டு இருக்கு அப்படின்னும் மக்களுக்கு என்ன செய்திகளை போடுவது என்று தெரியாம முழுக்க முழுக்க விஜயை சுத்தி மட்டுமே அரசியல் போயிட்டு இருக்கு. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய வறட்சி ஏற்படுறதை விட உங்களை காலப்போக்கில் மக்களும் மறந்துடுவாங்க அப்படின்னு சீமானவர்களை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா முன்னணி ஊடகங்கள் அணுகியிருக்காங்க. என்னதான் சீமானவர்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை இடைத்தேர்தல் வரைக்கும் தவிர்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த ஊடகங்களுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் பெரிதளவுல தேவை அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. லாபம் இல்லாம எந்த ஊடகமும் செயல்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில் சீமானவர்களை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஆனா நாள்தோறும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்களையும் செய்திகளையும் தொடர்ச்சியாகவே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆதரவு, இந்த ஒரு அலையும் தான் சீமானவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில நிர்வாகிகள் இனிமேலும் மௌனம் காக்கிறது வேலைக்காகாது, சீமானண்ணன் ஒரு அதிரடி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு முறையிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானவர்கள் இப்படி மௌனமாக இருப்பது சரியா அல்லது பழைய மாதிரியே ஊடகங்களை சந்திக்கிறது, மக்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சீமான் முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.